மீண்டும் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நெட்வொர்க்கு கூடாக உங்கள் அற்புத நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை இட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திகளுடைய விரிவாக்கங்களை எல்லாம் நீங்கள் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நெட்வொர்க்கினுடைய யூடியூப் கூடாக நீங்கள் கண்டுகளிக்க முடியும். மட்டுமில்லாதபடிக்கு அநேக தேவ தாசர்களுடைய வல்லமையான தேவசைகளை கேட்டு நீங்கள் வார்த்தையில் வளரவும் வெலப்படவும் வரைக்கு ஆயத்தப்படுத்தவும் அது உங்களுக்கு இந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைக விழுந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவளை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொன்னார் பார்க்கிறோம். அவருமான சௌராசரி நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு இருந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் மரித்து போன ஒரு தெய்வம் அல்ல. உலகத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் தான் திறந்திருக்கிறது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லறை மாத்திரமே காரணம். தேவன் சொன்னது போல அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவரையான சௌராசரி உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. மத்திய 28:20 அவர் சிறுதலை சொன்னதான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவங்களோடு கூட இருக்கிறேன் என்பதாக. அவன் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்னவர் அருமையான சகோதரர். மத்தியான வேளையில கூட நம்ம யாரா இருந்தாலும், எந்த தேசத்திலே இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார், ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவது போல உன்னை கைவிட சொன்னவர். அன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது சீசர்கள் நினைத்தார்கள் இதோடு எல்லாமே முடிந்தது, தங்களுடைய வாழ்க்கை முடிந்தது நினைத்தார்கள். அவருடைய நிலைமையை வேதத்தில் வாசிக்கிறதான் வேளையில பயத்தோடு கூட பூட்டி அறைக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுக்கை இப்படி செய்து விட்டார்களே இந்த யூதர்கள், நமக்கு என்ன செய்வார்கள்? ஒரு மரண பயம் ஒரு பக்கத்தால, கலக்கம் ஒரு பக்கத்தால, அவிசுவாசம் ஒரு பக்கத்தால, துக்கம் ஒரு பக்கத்தால. ஒரு சீசரோட ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாக ஒருவரோடு பேசிக்கொண்டு போகிறது என்ன? துக்கம், அவிசுவாசம், கலக்கம் சொல்லும்போது சொல்லுகிறார்கள். 24:21 எம்மாவூர் போன சீசர்கள் இயேசுவை பார்த்து சொல்லும்போது சொன்ன வார்த்தை, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் நான் நம்பி இருந்தோம். இப்படி என்ன அதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுது அந்த நம்பிக்கை அற்று போய்விட்டது, நம்பிக்கை அற்று போன நிலைமை. இதுதான் பிரியமானவர்களே சீசருடைய நிலைமை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது அப்போது 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் சீசர்களுக்கு தன்னை அநேக சிறுசாந்தங்களினால தன்னை உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். தன்னை நம்பினவர்கள், தம்மை விசுவாசித்தவர்கள் தன்னோடு கூட ஒருவராகலும் தன் மரித்து போன ஒரு தெய்வம் என்று நினைத்து விடவே கூடாது. ஒரு மரித்து போனவர் அல்ல. வேத வாக்கியங்கள் படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு இருந்தவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். சீசர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஆகியதான் பிரியமானவர்களே, சீசர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட பிற்பாடு எதை குறித்து அவருடைய கவலையே இல்லை. அவருடைய பயம், அவருடைய திகில், அவருடைய அழுகை, அவருடைய கண்ணீர், அவருடைய அவிசுவாசம், அவநம்பிக்கைகள் எல்லாமே அவருடைய அற்று போனது. அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டான்னு பார்க்கிறோம். இந்த மத்தியான வேளையிலும் கூட அருமையான சகோதர சகோதரியே, நீங்கள் யாரா இருந்தாலும், என்ன நிலைமையில இருந்தாலும், அன்றைக்குமாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்ல ஒரு வார்த்தை யோவான் 20:19 வாசிக்கிறோம், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்ல ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்க, உங்களுக்கு சமாதானம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காணப்படுற பயத்துக்கு காரணமான காரியம் எதுவாக இருந்தாலும், வியாதியோ வேதனையோ துக்கங்களோ அவிசுவாசங்களோ அவநம்பிக்கைகளோ எதுவாக இருந்தாலும்,
எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை அப்புறப்படுத்தி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், நம்முடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறவர், நம்முடைய வியாதிப்படைகளை மாற்றுகிறவர். அவர் இவன சோராசரி. அவர் இந்த உயிரோடு இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய அழுகைக்கு, நம்முடைய கண்ணீருக்கு, நம்முடைய துக்கத்துக்கு, நம்முடைய பயத்துக்கு, நம்முடைய வேதனைகளுக்கு காரணமாக இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் வாழ்க்கையோட அப்புறப்படுத்தி இந்த வாழ்க்கையில சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை அருளி செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஒரு ஜீவனோடு இருக்கிறவராக இருக்கிறார். அம்பிரியமானவர்களே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுவோம். மத்தியான வேளையில நாமத்தில் பிரசன்னமாக இருக்கிறவராக இருக்கிறார், நம்மை காண்கிறவராக இருக்கிறார், போகிற பாதைகளை அறிகிறவராக இருக்கிறார். மத்தியான வேளையில கூட நம்முடைய நிலைமை எதுவாக இருந்தாலும், சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், கண்ணீர் எதுவாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமே இந்த கண்ணீர்களை களிப்பாக மாற்றுவாராக, வியாதி படுக்கைகளை மாற்றுவாராக. என்ன காரியத்தை நிமித்தமாக நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தை அருமையான சகோதர சகோதரி, நீங்கள் பயப்படுற காரியம் எதுவும் உங்களோட வாழ்க்கையில் சம்பவிப்பதே இல்லை. உங்களை பார்த்து தான் சொல்லுவார், பயப்படாதிருங்க, உங்களுக்கு சமாதானம். என்ன காரியம் பயப்படுத்தி கொண்டு அது கூட வாழ்க்கையோட அப்புறப்படுத்தி சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலையை, ஆறுதலை, தேடுதலை வாழ்க்கையில அருளி செய்ய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட நாமத்தில் பிரசன்னமாக இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கண்ணீர்கள் விலகட்டும், கவலைகள் மறையட்டும், வியாதிகள் மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாயிருப்பதாக. ஆமென்.